அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மறுவுரரசியே, உங்கள் அக்ஷரபகலட்சுமியமா வந்திருக்கிறேன். இப்போ என்ன பேச வந்திருக்கிறோன்னா, என் உறவுங்களே, சொந்தங்களே, கர்மாக்களை பற்றி பேச வந்திருக்கிறோம். பிரம்மதேவர் நம்ம தலையில எழுதையிலேயே நல்லா தானே எழுதியிருக்கிறாரு. பிரம்மதேவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம வந்து தெய்வத்தை சொல்கிறோம். நம்ம கும்பிடுற தெய்வத்துங்களை சொல்கிறோம், பெற்றவங்களை சொல்கிறோம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நிறைய என்னுடைய பக்தர்கள் வந்து குறை சொல்கிறேன்னா, அம்மா என்னுடைய பிள்ளை வந்து எனக்கு அடங்க மாட்டேங்கிறான், என்னுடைய பையன் வந்து எனக்கு கட்டுப்பாடாக இருக்க மாட்டேங்கிறான், அவங்கவுங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க ஆடுறாங்க, கேப்பார் பேச்சு கேட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு கர்மாக்கள் தான். பெத்த தாய் பேச்சை புள்ள கேட்கலன்னா அது ஒரு கர்மாக்கள் தான். அதே மாதிரி எவ்வளோ பேர் வீட்டில் வயசானவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து அழகாக வச்சிருந்து அவங்களுக்கு என்ன சாப்பாடு நிறைய சாப்பிட போகிறது கிடையாது. அவங்களெல்லாம் வச்சுருந்தா ஒரு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு, அதெல்லாம் பாதுகாப்பு. அவங்களெல்லாம் வச்சுருந்து நீங்கள் பாருங்கள். முதியோர் இருக்கிறது வந்து இதான். அவங்கள கொண்டு போய் ஒரு முதியோர் ஆசிரமத்தில் அனுப்புறது, வெளியே கொண்டு போகிறது. எத்தனையோ பேர் நம்ம தோள்கட்டிலலாம் எத்தனையோ முதியோருங்களை விட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. நம்ம அதுக்கு தான் நான் முதியோர்களை கட்டப்படுறோம் முதலே சொன்னது. அது கருமாக்கள் ஆயிரும். இப்போ நம்ம வண்டியிலே போயிட்டுருக்கோம், ரோட்டில் பார்க்காத ஒரு நாயை அடிச்சிடுறோம், ஒரு பூனையை அடிச்சிடறோம், ஒரு எறும்பு அடிச்சிடறோம், ஏதோ ஒன்று அடித்து சாவடிச்சுட்டு போயிடுறோம். அதெல்லாம் போய் தான் ஒரு கர்மாக்கள் ஆகுறது. அதெல்லாம் சேர்ந்து தான் அதோடைய சாபக்கேடுனால தான் நமக்கு ஒரு சில விஷயத்தில் கர்மாக்கள் ஆகுது. ஐயோ அதனால பில்லி சூனியை வச்சதுனால தான் இப்படியெல்லாம் ஆயிருப்பது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கர்மாக்களாலையும் அந்த மாதிரி மாற்ற நீங்கள் எத்தனை கோயில் போனாலும் அது புரோஜனம் கிடையாது. இதெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். வாயில்லாத பூச்சி எத்தனையோ இருக்குது. ஆடு மாடுகள் ஜீவராசிகள் எவ்வளோ ரோட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்து பத்திரமா வண்டியில் போங்க, வாகனத்தில் போங்க, அதை அடிக்காத அளவுக்கு. அதுதான் கர்மாக்கள் ஆகிறது. அதே மாதிரி முதியோருங்களை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளோ, அன்னாகாரமோ, பெத்த தாய்க்கு ஒரு புடவையோ, அன்பான வார்த்தைகளோ, புடவை இதை எடுத்து கொடுக்கலாம், அன்பான வார்த்தைகளோ ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். அதுதான் கர்மாக்கள் ஆகிறது. இதெல்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு நீங்கள் அதை நல்லா யோசனை பண்ணுங்கள். பெத்த தாய் 10 மாதம் சுமந்து அவள் கருவிட்டு வெளியே விடையில உங்களுக்கு எவ்வளோதான் அந்த ஈ கடிக்காது, எறும்பு கடிக்காது, இவ்வளோ தூரம் வளர்த்துக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க, கொண்டுக்கிறாங்க. அவங்கள மனசு கோணாமல் இருக்கிறது தான் கர்மாக்கள். ஆமாம், தாய்க்கு மிஞ்சின சக்தி எதுவும் கிடையாது. அந்த கர்மாக்கள் நம்மளை வந்து அடிக்க போகிறது கிடையாது. பில்லி சூனிய ஏவல்களும் உங்களை வந்து அடிக்க போகிறது. பெத்த தாயோட கர்மாக்கள் வந்து என்றைக்குமே ஏற்றுக்கிடக்கூடாது. அதே மாதிரி வாயிலா ஜீவராசிகள் அதோடைய கர்மாக்களையும் நம்ம ஏற்றுக்கிடக்கூடாது.